Hi everyone, welcome to Easy Vista channel. So today நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா Power Spectrum or Power Spectral Density. ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் சப்ஜெக்ட் வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து ரேண்டம் ப்ராசஸ் அப்படிங்கிறதுல இந்த டாப்பிக்கும் இருக்குது. இது வந்து கம்யூனிகேஷன் சிஸ்டமில் வெரி இம்பார்ட்டண்ட் டாபிக். பிகாஸ் இதுதான் வந்து கம்யூனிகேஷனோட ஒரு டெப்த்துக்குள்ளே நம்ம இப்போ வந்து இருக்கோம். ஸோ இது வரைக்கும் பேசிக்காக பார்த்தோம். ஸோ அந்த டாபிக் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் வந்துட்டு இதோட ப்ராப்ளம்ஸ் அது ரிலேட்டடாக நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே வந்துட்டு ஒரு இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் படிக்கிறது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும். நீங்கள் படிக்கிறப்ப வந்துட்டு நம்ம நல்லா கான்செப்ட்ஸ் எல்லாம் புரிஞ்சு படிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்தளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு டாபிக் வந்துட்டு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. அண்ட் வியூவர்ஸ், இதுதான் வந்து நம்ம சேனலை வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் ஸோ மறக்காமல் லெக்சர் 1லேருந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து எல்லா டாபிக்ஸுமே கிளியராக புரியும். அண்ட் இடையிலேருந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ லெக்சர் 1லேருந்து பாருங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோஸ் வந்து உடனே நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து உங்களோட டவுட்ஸை கேளுங்க. நான் எப்போனாலும் உங்களுக்கு டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். ஸோ டுடேஸ் டாபிக் நான் சொன்னேன் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. இதை என்ன சொல்லுவாங்க, PSDன்னு சொல்லலாம். ஸோ நம்ம ரேண்டம் ப்ராசஸ்னாலே நம்ம என்னன்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். ரேண்டம் ப்ராசஸ்னால் ஒரு சிக்னல், அந்த சிக்னலோட வேவ் எப்படி இருக்குது, ஸோ அதை வந்து நம்ம எத்தனை இதாக வந்து நம்ம பார்க்கலாம். ஒரு சிக்னல்னால் டைம் T1ல் எப்படி இருக்கும், T2ல் எப்படி இருக்கும், இப்படி ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இப்போது அந்த சிக்னல் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சியில் ஒர்க் ஆகுதா, இல்லை அந்த சிக்னல் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ a random process is a collection of signals. If the signal of the random process are slowly varying, then the random process will mainly contain low frequency and its power mostly concentrate on low frequency. Suppose அந்த signal random process ஓட signal வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக வேரி ஆச்சுன்னா தென் அது எப்படி இருக்குன்னா லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ அதோட பார் வந்துட்டு எப்படி தான் இருக்கும், அதோட பார் வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்குது. அதோட பார் கால்குலேட் பண்ணும்போது லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்குன்னு அர்த்தம். ஆக்சுவலி நம்ம இந்த டாப்பிக்கில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பவரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பவரோட ஸ்ட்ரென்த்துனா அந்த பார் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கா ஆர் அந்த பார் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கா, அதோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பார்க்குறது தான் அந்த டாபிக். ஸோ இஃப் த சிக்னல்ஸ் சேஞ்ச் வெரி ஃபாஸ்ட், அதே நேரத்தில் அந்த சிக்னல் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக சேஞ்ச் ஆச்சுன்னா வேரி ஆச்சுன்னா தென் மோஸ்ட் ஆஃப் த பவர் வில் பி இன் அ ஹை ஃப்ரீக்வன்சி. தேர்ஃபோர் அ ஃபங்க்ஷன் தட் டிட்டர்மைன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர் ஆஃப் ரேண்டம் ப்ராசஸ் அட் டிஃபரெண்ட் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஒரு பார் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கா இல்லை ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கா, அது என்னென்ன ஃப்ரீக்வன்சிஸில் இருக்குன்னு அந்த பாரை நம்ம டிட்டர்மைன் பண்ணுறது தான் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஆர் அதை இன்னொன்று என்ன சொல்லுவோம், பவர் ஸ்பெக்ட்ரம்னு சொல்லுவோம். ஸோ இட் இஸ் டினோட்டட் பை, இதை வந்து நம்ம எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் SXX of F. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இதில் 2 எக்ஸும் போடலாம், 1 எக்ஸும் போடலாம், SXன்னு சொல்லலாம். ஆட்டோ காரிலேஷன் டாப்பிக்லேருந்தே நம்ம பார்த்துட்ருக்கோம். XX இருந்ததுன்னா ஒரே சிக்னலை டைம் வேரியிங் T1ல் பார்க்குறோம், T2ல் பார்க்குறோம், அந்த மாதிரி இருக்கும். ஒரே சிக்னலை அதோட குவாலிட்டிஸை நம்ம பார்த்துட்ருப்போம். சப்போஸ் XY அப்படின்னு இருக்குன்னா 2 சிக்னல் பற்றி பார்ப்போம். ஸோ SXன்னு இருக்குன்னா ஒரு சிக்னலை பற்றி பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டாபிக் பவர் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னாலே டினோட்ஸ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பவர் இந்த ரேண்டம் ப்ராசஸ் அஸ் அ ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியை வச்சு அது வேரி ஆகும். ஹை ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருக்கும், லோ ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பவரோட ஸ்ட்ரென்த்தை பற்றி பேசுகிறது தான் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட்ஸ் பர் ஹெர்ட்ஸ். நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நார்மலாக ஃபிசிக்ஸ் படிக்கும்போது யூனிட் எல்லாம் படிச்சிருப்போம். ஸோ ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வோல்டேஜுக்கு அப்படின்னா அதோட யூனிட் என்ன வோல்ட்டு, ஸோ கரண்ட்னா அதோட யூனிட் ஆம்பியர், ஸோ பார்னா அதோட யூனிட் வந்து வாட்ஸ் அப்படின்னு நார்மலாக படிச்சிருப்போம். பட் இங்கே எப்படி பார்த்தீங்கன்னா இதோட யூனிட் ஆஃப் பவர் இஸ் வாட்ஸ் பெர் ஹெர்ட்ஸ். ஏன்னா இது வந்து ஃப்ரீக்வன்சி வேரி ஆகிறத வச்சு தான் நம்ம இந்த பவரை வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த ஃப்ரீக்வன்சி. ஸோ இதில் ஒரு முக்கியமான ஒரு டாபிக் என்ன அப்படின்னா இந்த பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியில் ஐன்ஸ்டீன் வந்து ஒரு முக்கியமான ஒரு தியரம் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அந்த தியரம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த தியரம் என்ன அப்படின்னா வீனர்-கின்ச்சின் தியரம். ஸோ இந்த தியரமில் என்ன சொல்லியிருக்காரு, ஐன்ஸ்டீன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா 2 டாப்பிக்கை வந்து ரிலேட் பண்ணியிருக்காரு, பவர் ஸ்பெக்ட்ரமையும் ஆட்டோ காரிலேஷனையும். ஸோ ஒரு ஸ்டேஷ்னரி ரேண்டம் ப்ராசஸ், ஃபார் ஸ்டேஷ்னரி ரேண்டம் ப்ராசஸ் அ தியரம் தட் ரிலேட்ஸ் த பவர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் த ரேண்டம் ப்ராசஸ் டு இட்ஸ் ஆட்டோ காரிலேஷன். ஸோ பவர் ஸ்பெக்ட்ரமையும் ஆட்டோ காரிலேஷனையும் ஒரு ரிலேஷனுக்குள்ளே சொல்லியிருப்பார். அந்த ரிலேஷன் பேர் தான்
வீனர்-கின்ச்சின் தியரம். ஸோ அந்த இது வந்து செமஸ்டர் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வீனர்-கின்ச்சின் தியரம்னா என்ன? பாஸ் ஸ்பெக்ட்ரமையும் ஆட்டோ கார்லேஷனையும் ரிலேட் பண்ணி பேசுகிறது தான் வீனர்-கின்ச்சின் தியரம். ஓகே, ஸோ ஆட்டோ கார்லேஷன்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். ஸோ முன்னாடி பார்த்தது வச்சு ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் போகுமா? ஸோ ஆட்டோ கார்லேஷன்னா என்ன? ஆர் எக்ஸ் ஆஃப் டவ் விச் இஸ் ஈக்குவல் டு என்ன நம்ம பார்த்துருப்போம்? எக்ஸ் ஆஃப் டி இன்ட்டு எக்ஸ் ஆஃப் டி ப்ளஸ் டவ். ஸோ அதாவது ஆட்டோ கார்லேஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு சிக்னல் எடுத்துட்டோம் அப்படின்னா அது ஒரு பர்டிகுலர் டைம் அண்ட் அதோட கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி அதோட டைம். ஸோ அந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதில் ஏதாவது சிமிலாரிட்டி இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்குறதா ஆட்டோ கார்லேஷன். ஸோ ஆட்டோ கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் மீன் எப்படி தான் இருக்கும்? டைமை டிபெண்ட் பண்ணி இருக்கும். பட் நமக்கு வந்துட்டு பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி WSSஐ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்? ஸோ ஆட்டோ கார்லேஷனுக்கும் WSSக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ WSSஐ பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதில் ஆட்டோ கார்லேஷன் வந்துட்டு நாட் ஒன்லி T1 T2 மட்டும் டிபெண்ட் பண்ணி இருக்காது, டைம் டிஃப்ரென்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆட்டோ கார்லேஷனில் T1 அண்ட் T2 அப்படின்னு எடுத்திருப்போம். பட் WSSஐ பொறுத்த வரைக்கும் எப்படி எடுத்திருப்போம் அப்படின்னா, ஸோ அதோட டைம் டிஃப்ரென்ஸ் டவ் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு டேர்மை பார்த்துருப்போம். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆட்டோ கார்லேஷனுக்கும் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கும் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அப்போ ஐன்ஸ்டீன் என்ன சொல்கிறாரு? வீனர்-கின்ச்சின் ரிலேஷன் ஷோஸ் தட் இஃப் தே எய்தர் ஆட்டோ கார்லேஷன் ஆர் பார் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி இஸ் நோன். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று தெரிஞ்சிருந்தால் போதும், த அதர் கேன் பி ஃபவுண்ட் எக்ஸாக்ட்லி. ஸோ எக்ஸாக்டாக இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஒன்று ஆட்டோ கார்லேஷன் தெரிஞ்சிருக்கணும், இல்லைனா பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன ஆட்டோ கார்லேஷன் நம்ம பார்த்தாச்சு. ஸோ ஆர் எக்ஸ் ஆஃப் டவ். இப்போ நம்ம புதுசாக பார்க்க போகிறது பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. இதோட நொட்டேஷன் அப்பமே சொல்லிட்டேன், SXX ஆஃப் எஃப்னு சொல்லியாச்சு. SX ஆஃப் எஃப்னு கொடுப்பாங்க. ஸோ இது வந்து எதில் டிபெண்ட் பண்ணியிருக்கு? ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ அதனால தான் என்ன போடுறோம்? இங்கே எஃப்னு போடுறோம். அப்போது ஃப்ரீக்வன்சி டொமைனில் எழுதும்போது இது எப்படி எழுதுவோம்? -∞ to ∞ லிமிட் போட்டுட்டு RXX ஆஃப் டவ் இன்ட்டு e⁻−j2πf டவ் d டவ். ஸோ இது ஆக்சுவலி இது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, SXX ஆஃப் எஃப் கண்டுபிடிக்கணும், பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி கண்டுபிடிக்கணும்னா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆட்டோ கார்லேஷன். ஆட்டோ கார்லேஷன் என்ன எடுக்க போகிறோம்? ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்க போகிறோம். ஸோ எடுத்தோன்னா நமக்கு PSD கண்டுபிடிச்சிடலாம், பாஸ் ஸ்பெக்ட்ரல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்மோட ஃபார்முலா தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். RXX ஆஃப் டவ் இன்ட்டு e⁻−j2πf டவ் d டவ். சப்போஸ் உங்களுக்கு வந்து இது ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருக்குது, நிறைய ப்ராப்ளம்ஸில் வந்துட்டு எஃப்க்கு பதிலாக என்ன கொடுத்துருப்பாங்க? ஒமேகா கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கே தெரியும் ஒமேகா ஈக்குவல் டு 2πf, இந்த ஃபார்முலா நமக்கு தெரியும். ஸோ அப்போ நிறைய இடத்துல என்ன பண்ணியிருப்பாங்க? ஒமேகா வச்சு கொடுத்துருப்பாங்க. அப்போ இந்த ஃபார்முலா எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பாருங்கள். -∞ to ∞ RXX ஆஃப் டவ் e⁻−j டவ் d டவ். இந்த டேர்முக்கு பதிலாக என்ன போடுறோம்? ஒமேகா போடுறோம். ஸோ ப்ராப்ளம்ஸில் மேக்ஸிமம் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஒமேகாவில் தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி கண்டுபிடிச்சாச்சு, ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆட்டோ கார்லேஷன். அப்போ ஆட்டோ கார்லேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ எப்போவுமே ஒன்று கொடுத்துட்டு இன்னொன்னா அதோட இன்வர்ஸ் எடுப்போம். அப்போது ஆட்டோ கார்லேஷன் RXX ஆஃப் டவ் எப்படி கண்டுபிடிப்பாங்க? இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோன்னா ஆட்டோ கார்லேஷன் நமக்கு கிடச்சிரும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஆட்டோ கார்லேஷன் எப்போவுமே எதில் தான் இருக்கும்? டைம் டொமைனில் இருக்கும். நான் இப்போ தான் சொன்னேன், ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது சொன்னேன். ஆட்டோ கார்லேஷனில் ரெண்டு சிக்னல்ஸ் என்ன பண்ணுவாங்க? டைம் வேரி பண்ணி தான் நம்ம பார்ப்போம். ஸோ அதனால் இதோட டொமைன் வந்து டைம் டொமைன், பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டிக்கு ஃப்ரீக்வன்சி டொமைன். ஸோ டைம் டொமைன்கிறதுனால இதோட ஃபார்முலா எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால், RXX ஆஃப் டவ் ஈக்குவல் டு -∞ to ∞ SXX ஆஃப் எஃப் e⁻j2πf டவ் df. ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா டவ்வை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ ஃபுல்லாகவே வந்துட்டு டைம் டிஃப்ரென்ஸ் டைம் டொமைனில் இருக்கும். ஸோ இங்கேயும் டவ் இருக்கும், இங்கேயும் டவ் இருக்கும். ஸோ இது வந்து இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. இதையுமே வந்துட்டு ஒமேகா டொமைன், என்ன அப்படின்னா ஒமேகாவில் எழுதும்போது ப்ராப்ளம் கேட்டாங்கன்னா, ஸோ ஒமேகாவில் எப்படி எழுதுவோம்? RXX டவ் ஈக்குவல் டு 1/2π. இந்த ஃபார்முலாவில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் இருக்குது. ஸோ 1/2π
SXX of omega. ஸோ இங்கே Fக்கு பதிலாக ஒமேகா, இங்கே e power j இந்த டேர்முக்கு பதிலாக என்ன வந்துடும் ஒமேகா டவ் இன்ட்டு டி டவ் டி ஒமேகா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸ் உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரீக்வன்சி டொமைனில் இருந்தது, ஐ மீன் வந்துட்டு ப்ராப்ளம்ஸில் எஃப் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சப்போஸ் ஃபார்முலாவில் வந்து ஒமேகா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இது வந்துட்டு பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆட்டோ கார்லேஷனுக்கும் அதே மாதிரி தான். ஸோ சப்போஸ் வந்து ஒமேகாவில் கொடுத்துருந்தாங்கன்னா ஃபார்முலா இப்படி சேஞ்ச் ஆகும். ஸோ 1/2πன்னு போட்டு ஃபார்முலா எழுதுவோம். சப்போஸ் எஃப்லே இருந்தது அப்படின்னு சொன்னால் ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினா ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் ஆட்டோ கார்லேஷன். ஆட்டோ கார்லேஷன் கேட்டாங்கன்னா இன்வர்ஸ் ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஓகே, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நான் ஏன் உங்களுக்கு திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன்னா, கேட் எக்ஸாம்லேயோ டிஆர்பிலையோ டிஎன்இபிலையோ 1 மார்க் கொஷின்ஸ் வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா டைரெக்டாக ப்ராப்பர்ட்டியை கொடுத்து கேட்க மாட்டாங்க. இப்போது வந்துட்டு பிஎஸ்டியோட ப்ராப்பர்ட்டிஸில் வந்து எது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஒவ்வொரு இந்த மாதிரி இதை கொடுப்பாங்க. ஸோ என்ன இதெல்லாம் வந்துட்டு சாட்டிஸ்ஃபை ஆகலை, அப்போ உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸை தரவாக படித்தா மட்டும்தான் அந்த மாதிரி 1 வேர்ட் கொஷின்ஸை பார்த்ததுமே வந்துட்டு உங்களுக்கு அதில் வந்துட்டு ஆன்சரை கரெக்டாக உங்களால் பிக் பண்ண முடியும். ஸோ ப்ராப்பர்ட்டிஸை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன, PSD of a stationary process is always non-negative. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்ருக்கோம் இல்லையா, non-negative. ஸ்டார்டிங்லாம் cumulative distribution ஃபங்க்ஷனில் இருந்து probability density ஃபங்க்ஷன் எல்லாமே எப்படி தான் இருக்கும், non-negative, எல்லாமே greater than or equal to 0. ஸோ அதோட கண்டினியூஷனுங்கிறதுனால உங்களுக்கு இன்னமும் அப்படியே தான் ஃபாலோ ஆகிட்டுருக்கு. ஏன்னா ஒவ்வொன்றிலேருந்து அப்படியே தான் பார்த்துட்டு வரோம். ஒரு சிக்னல்லாம் எப்படி இருக்குது, இப்போ தான் அந்த சிக்னல் வந்து லோவா ஹையா அந்த மாதிரி நம்ம பார்க்குறோம். ஸோ ஸ்டார்டிங்லேருந்தே வந்து எப்படி தான் இருக்குது, நான் நெகட்டிவ். ஸோ நான் நெகட்டிவ்னா எக்ஸ் ஆஃப் எஃப் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. ஸோ எக்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு வேரியேஷனுக்காக தான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஆல்வேஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0. செகண்ட் ப்ராப்பர்ட்டி, ஸோ அதே மாதிரி ரியல் வேல்யூட் ரேண்டம் ப்ராசஸ். ஸோ இஸ் அன் ஈவன் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. ஈவன்னா என்ன அர்த்தம், சிமெட்ரிக்காக இருக்கும்னு அர்த்தம். ஒரு கிராஃப் ஒன்று வரைகிறோம் அப்படின்னா இதுக்கு லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதான் சிமெட்ரிக் ஒன். ஸோ இப்போ எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் ஈக்குவல் டு எக்ஸ்எக்ஸ் ஆஃப் மைனஸ் எஃப். இந்த ப்ராப்பர்ட்டி 3 வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட்டோ கார்லேஷனில் பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போம், மீன் ஸ்கொயர் வேல்யூனா என்னென்னு கண்டுபிடிச்சோமா. ஸோ ஆட்டோ கார்லேஷனை பொறுத்த வரைக்கும் மீன் ஸ்கொயர் வேல்யூனா என்னது, இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டவ். அந்த டவ்வில் வந்து 0 போட்டிருப்போம். எப்போ டவ் வந்து 0 ஆகுதோ, ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0 இருக்கோ, அதுதான் மீன் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ இங்கேயும் அதே தான் பார்க்க போகிறோம். மீன் ஸ்கொயர் வேல்யூ ஆஃப் அ ஸ்டேஷனரி ப்ராசஸ் ஈக்குவல் த டோட்டல் ஏரியா அண்டர் த கிராஃப் ஆஃப் பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ அப்போது டவ் ஈக்குவல் டு 0 நம்ம போடும்போது நல்லா பார்த்துக்கோங்க, இந்த ஃபார்முலாவில் தான் என்ன பண்ணுறோம், டவ் ஈக்குவல் டு 0ன்னு போட போகிறோம். ஸோ மீன் ஸ்கொயர் வேல்யூ கண்டுபிடிக்கணும், இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டிக்கு ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0. ஸோ டவ் ஈக்குவல் டு 0 இந்த ஃபார்முலாவில் போடும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஸ் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் இ பவர் ஜே 2π எஃப் டவ். இங்கே தான் டவ் இருக்குது. ஸோ இந்த இடம் 0வாக மாறும். ஸோ இது 0வாக ஆகும்போது e பவர் 0 1. ஸோ அந்த ஹோல் டேர்முமே இருக்காது, அதுக்கு பதிலாக 1. இப்போ என்ன டேர்ம் மட்டும் இருக்கும், மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஸ் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஎஃப் மட்டும்தான் இருக்கும். அதை தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ மீன் ஸ்கொயர் வேல்யூ இஸ் அப்டைன் பை புட் டவ் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் 0. ஸோ சப்ஸ்டிட்யூட் இன் ஈக்குவேஷன் 2 இப்போ பார்த்தோம்ல, அதில் போடும்போது இந்த டேர்ம் 0 ஆகிட்டு அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும்தான் இருக்கும். ஸோ இது வந்து நிறைய ப்ராப்ளம்ஸோட பேசிக்கே இந்த ஃபார்முலா தான். ஸோ நான் இதை ஏன் வந்து இவ்வளோ நேரமாக நான் சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபார்முலா இது. இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டி ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஸ் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஎஃப். ஸோ லாஸ்ட் ப்ராப்பர்ட்டி, zero frequency value of the pass spectral density equals the total area under the graph of autocorrelation function. அதே மாதிரி frequency வேல்யூவை 0 எடுக்கும்போது put f equal to 0 in equation 1. equation 1ல
ஈக்குவேஷன் 1 என்ன பார்த்தோம் நம்ம பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி பார்த்தோம். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஆஃப் எஃப்னு இருக்குமா. ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ஜீரோன்னு போடுறோம். ஸோ எஃப் ஈக்குவல் டு ஜீரோன்னு போடும்போது ஆக்சுவலி எஸ் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் எப்படி இருக்கும் மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டவ் இன்ட்டு இ பவர் மைனஸ் ஜே 2π எஃப் இன்ட்டு டவ் இன்ட்டு டி டவ். ஸோ இப்போ இதில் எஃப்க்கு பதிலாக ஜீரோ போடுறோம். ஸோ இந்த இடத்துல ஜீரோ போடும்போது இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஆகி வெறும் ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டவ் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சியில் வந்துட்டு நம்ம ஜீரோ போட்டோன்னா நமக்கு என்ன கிடைக்குது ஆட்டோ கார்லேஷனோட டோட்டல் ஏரியா அண்டர் த கிராஃப் ஆஃப் ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன். ஸோ ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷனோட டோட்டல் ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃப்ரீக்வன்சி ஜீரோனா ஆட்டோ கார்லேஷன் ஏரியாவோட டோட்டல் ஃபங்க்ஷனை ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே ஸோ இப்போ நெக்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னு சொன்னால் பார். இது வரைக்கும் என்ன பார்த்தோம் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஸோ பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டினா அது நமக்கு என்ன பண்ணுச்சு பவர் வந்துட்டு லோ ஃப்ரீக்வன்சியில் இருக்கா ஹை ஃப்ரீக்வன்சியில் இருக்கான்னு சொல்லி பவரை டிட்டர்மைன் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ பவர்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ டோட்டல் பவர் ஒரு டோட்டல் பவரை எப்படி கண்டுபிடிக்கிறது. ஸோ இது வரைக்கும் பார்த்தது ஒரு பவர் வந்து லோ ஃப்ரீக்வன்சியில் இருந்ததுன்னா அதோட பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி எப்படி இருக்கும். ஒரு பவர் வந்துட்டு ஹை ஃப்ரீக்வன்சியில் இருந்தால் அதோட பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி அதை பற்றி சொல்கிறது. இப்போது ஒரு டோட்டல் பவரை பற்றி சொல்கிறது தான் பவர் டாபிக். ஸோ த பவர் கண்டென்ட் ஆர் சிம்ப்ளி த பவர் ஆஃப் அ ரேண்டம் ப்ராசஸ் இஸ் த சம் ஆஃப் த பாஸ் அட் ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் இன் தட் ரேண்டம் ப்ராசஸ். ஸோ என்ன பண்ணோம் இது வரைக்கும் பார்த்தது நான் அகெயின் ரிப்பீட் பண்ணுறேன். லோ ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருக்கும் ஹை ஃப்ரீக்வன்சியில் எப்படி இருக்கும்னு சொல்கிறது தான் பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. பாருங்கிறது என்னது டோட்டல் பாருங்கிறது என்னது எல்லா ஃப்ரீக்வன்சிஸ்லேயும் அது எப்படி இருக்கும். ஸோ மொத்த ஃப்ரீக்வன்சியையும் வச்சு நம்ம பார்க்க போகிறது தான் பார். அப்போ இது எப்படி ஃபைண்ட் பண்ணலாம் டு ஃபைண்ட் த டோட்டல் பவர் we have to integrate the pass spectral density over all frequencies. ஸோ இன்டகிரேட்னா என்ன பார்த்தோம் ஆக்சுவலி இன்டகிரேட்னா என்ன டிஃபரன்ஷியேட்னா நம்ம பார்த்துட்டோம். கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் வச்சு நம்ம பார்த்தோம். டிஃபரன்ஷியேட்னா என்ன அதோட டிஃபரன்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ ஏதோ ஒரு இதோட டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறதான் டிஃப்ரென்ஷியேஷன். அப்போ இன்டகிரேஷன்னா என்னது அதோட ஆப்போசிட் மீனிங் மொத்தமாக ஏதோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இன்டகிரேஷன்னா என்ன டோட்டல் பவரை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இன்டகிரேஷன். ஸோ அப்போ இங்கே டோட்டல் பவர் என்ன பண்ணுறோம் இன்டகிரேட் த பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. நம்ம ஒவ்வொரு பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி தனித்தனியாக கண்டுபிடிச்சிருப்போம் இல்லையா அதெல்லாம் மொத்தமாக இன்டகிரேட் பண்ணுறது தான் டோட்டல் பவர். ஸோ டோட்டல் பவருக்குள்ள ஃபார்முலா என்ன அப்போ ஸோ பவர் Pxx equal to minus infinity to infinity Sxx of f into df. இது வரைக்கும் இது என்ன பண்ணியிருப்போம் இந்த மாதிரி இதெல்லாம் எப்படி பார்த்துருப்போம் இன்டூ இ பவர் ஜே ஃபூரியர் ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் இருக்கும். இங்கே வந்துட்டு அப்படி இல்லை. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டின்னு வந்தாலும் என்னது டோட்டல் பவர். அந்த டோட்டல் பவர் இது என்னது பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி. ஒரு பவர் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை எல்லா இதுலேயும் வச்சு எல்லா ஃப்ரீக்வன்சி ரேஞ்சிலையும் வச்சு பார்த்தோன்னா ஸோ இன்டகிரேட் த பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டி ஓவர் ஆல் ஃப்ரீக்வன்சி. ஸோ அதுதான் வந்துட்டு பார். இப்போ நமக்கு இப்போ தான் இந்த இதை வந்து எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா உங்களுக்கு. ஸோ இதே மைனஸ் இன்ஃபினிட்டி டு இன்ஃபினிட்டி எஸ் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஎஃப் இந்த கரெக்டாக அந்த ஃபார்முலா பார்த்த மாதிரி இருக்கா. ஸோ எங்கே அப்படின்னா மீன் ஸ்கொயர் வேல்யூவில் பார்த்துருப்போம். மீன் ஸ்கொயர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம் டவ் ஈக்குவல் டு ஜீரோ போடுவோம். ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் டவ்னு இருக்கும். அந்த டவ்வில் ஜீரோ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதே வேல்யூ கிடைக்குமா. ஸோ எஸ் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எஃப் இன்ட்டு டிஎஃப் இந்த வேல்யூ கிடைக்கும். ஸோ அப்போது இதுவும் ஈக்குவல் இதுவும் ஈக்குவல்னா பவரும் இந்த ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் ஜீரோவும் ஈக்குவல். ஸோ கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன தருது ஸோ பி எக்ஸ்எக்ஸ் ஆஃப் எக்ஸ்எக்ஸ் ஈக்குவல் டு ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் ஜீரோ. தேர்ஃபோர் பவர் கேன் பி ஃபவுண்ட் பை எய்தர் இன்டகிரேட் PSD ஒன்று பாஸ் ஸ்பெக்ட்ரல் டென்சிட்டியை இன்டகிரேட் பண்ணலாம் டோட்டலாக இப்போ இன்டகிரேட் பண்ணுறோம்ல ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஆர் சப்ஸ்டிடியூட் டவ் ஈக்குவல் டு ஜீரோ இன் ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த இடத்துல ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷனில் டவுக்கு பதிலாக ஜீரோ அப்ளை பண்ணாலும் பார் கண்டுபிடிக்கலாம். ஸோ சப்போஸ் ஒரு ப்ராப்ளமில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம பார் கண்டுபிடிக்க சொன்னால் அந்த டவ்வோட வேல்யூவில் ஜீரோ போட்டோன்னா ஈஸியாக பார் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ தேர்ஃபோர் டோட்டல் ஆவரேஜ் நார்மலைஸ்டு பவர். ஸோ பவர்னு கேட்டாங்கன்னா பியோட வேல்யூ உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் ஜீரோ தட் இஸ் ஈக்குவல் டு இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டி. சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளமில் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்ட் ஆஃப் டி கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம ஆட்டோ கார்லேஷன் ஃபங்க்ஷன் டவுக்கு பதிலாக ஜீரோ போட்டிங்க அப்படின்னா இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ டோட்டல் ஆவரேஜ் பவர்னால் என்ன அர்த்தம் இ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் டி இல்லைனா ஆர் எக்ஸ்எக்ஸ் ஆஃப் ஜீரோ.
ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு நெக்ஸ்ட்டு கிளாஸில் வந்துட்டு ஃபுல்லாக ப்ராப்ளம்ஸ் தான்ப்பா பார்க்க போகிறோம். ஃபுல்லாக வந்துட்டு கேட்டில் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க, ஒவ்வொரு ப்ராப்ளமும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நான் எல்லாமே உங்களுக்கு சால்வ் பண்ண வீடியோ தான் நான் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் வீடியோஸ் பாருங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட வந்து மறக்காமல் கேளுங்க. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸை மிஸ் பண்ணிடாதீங்க. வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அண்ட் பபாய்.